வலிகளின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தோழர்களே, வலிகளின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக குரலற்றவருடைய குரலாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை கலாய்வு மேற்கொண்டு அதன் மூலமாக பல்வேறு தீர்வுகளை நம்மால் முடிந்த சில விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட புதுச்சத்திரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட கொசவம்பட்டி, அதாவது சேவகவுண்டம்பாளையம் என்கின்ற பகுதியில் பட்டியலின மக்கள் அனுபவித்து வந்த சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வந்த சுடுகாடு இடுகாடு பகுதியை அந்த சுடுகாட்டிற்கு அருகே உள்ள நில உரிமையாளர் இந்த நிலத்திற்கு அருகிலே பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய சுடுகாட்டை எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்றால் முதலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய பாதையை முதலில் அகற்ற வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு சாதிய மனநிலையோடு கடந்த 15/12/2025 இரவோடு இரவாக அந்த நில உரிமையாளர்கள் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பொது பாதையை சேதப்படுத்தி பறித்து பட்டியலின மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுடுகாட்டையும் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதனை சுட்டிக்காட்டி அந்த மக்கள் ஒரு புகார் மனுவை கொடுத்துள்ளார்கள். காவல்துறையிலும் புகார் மனு கொடுத்துள்ளார்கள். லோக்கல் புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளரிடம், டிஐஜி, மாவட்ட ஆட்சியர், ஐஜி, மேற்கு மண்டலத்துடைய ஐஜி, டிஜிபி, முதலமைச்சர் தனிப்பிரிவு என பல்வேறு துறைகளுக்கு புகார் மனு கொடுத்திருந்தும் கூட தற்போது வரை இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மக்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்புனாங்க அப்படின்னா, புதுச்சத்திரத்தினுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த பிரச்சனை அந்த நில உரிமையாளர் வழக்கு தொடுத்துள்ளார், அதனால் நடவடிக்கை எடுப்பது சாத்தியமில்லை, எனவே நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதிய தன்மையில் செயல்பட்ட சாதிய அடக்குமுறையாக கையாளக்கூடிய நபர்களுக்கு காவல்துறை உடந்தையாக செல்கிறது. அந்த உடந்தையாக செல்லக்கூடியதை காவல்துறை மெத்தன போக்கோடு பட்டியலின மக்களிடமே இந்த பதிலை சொல்லி கடந்து போகிறார்கள். எனவே இது தீர்வெட்டாத நிலையில் எதிர்வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்து 60 நாட்கள் கடந்த பின்பும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதனால் மாவட்ட ஆட்சியரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை வலியுறுத்தியிருக்கிறது, அறிவிக்கப்பட உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசையும் மாவட்ட ஆட்சியரையும் கண்டித்து இந்த பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை மீட்கிட வேண்டும். கொசவம்பட்டியிலே கோயிலுக்கு முன்பு சிலுவை நட்ட நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை. தொடர்ந்து பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு சென்றாலும் கூட நடவடிக்கை இல்லை என்பதனால் தமிழ் புலிகள் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து எதிர்வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரை, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை மிக பிரம்மாண்டமாக மிக எழுச்சியோடு நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு குந்தகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு சாதியவாதிகளுக்கு உடந்தையாக செல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியரையும் காவல் கண்காணிப்பாளரையும் தமிழ் புலிகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.